அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருமடி ஆகுபெயர் அப்படின்னா என்ன, மும்மடி ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி ஆகுபெயர்கள் அப்படிங்கிறத வைத்து கேள்விகள் கேட்டுருப்பாங்க. அப்போ ஆகுபெயர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு பெயர்ச்சொல் தனக்குரிய பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது, அதுக்கு பெயர் தான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெயர்ச்சொல் தனக்குரிய பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது. ஓகேவா? ஸோ ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு சொன்னால் 16 வகை அப்படின்னு படிச்சிருப்போம். பள்ளி புத்தகங்களில் ஆகுபெயர் மொத்தம் 16 வகைகள் அப்படின்னு இருக்கும். ஆனால் நன்னூல் புத்தகத்தில், நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பவனந்தி முனிவர் எழுதியிருக்கக்கூடிய நன்னூலில் ஆகுபெயர் மொத்தம் 24 வகை அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ 24 வகை ஆகுபெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருமடி ஆகுபெயர் அப்படின்னா என்ன சார்? அப்போ இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மடி ஆகுபெயர் அப்படின்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு மடி ஆகுபெயர் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது நம்ம படித்தோம் இல்லையா, 16 ஆகுபெயர்கள் படித்தோம்ல பள்ளி புத்தகங்களில், தானி ஆகுபெயர், கருவி ஆகுபெயர், காரிய ஆகுபெயர், கருத்தா ஆகுபெயர், இது எல்லாமே ஒரு மடி ஆகுபெயரில் வரக்கூடியது தான். புரியுதுங்களா? அப்போ இருமடி ஆகுபெயர் அப்படின்னா என்ன சார்னா, ஒரு தொடரில் 2 ஆகுபெயர்கள் வருவது. அதாவது ஒரு ஆகுபெயர் மடித்து 2 முறை வருவதுக்கு பேர் தான் இருமடி ஆகுபெயர். அதிலே விளக்கம் இருக்கும், 2 முறை மடித்து வருதல். புரியுதுங்களா? ஸோ உதாரணத்துக்கு நமக்கு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க பாருங்க, புலி நட்டான் அப்படிங்கிறது எவ்வகை ஆகுபெயர் அப்படின்னு பொறுத்துக்கங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா. அப்போ புலி நட்டான் அப்படிங்கிறது, இப்போ புலி தின்றான் அப்படின்னு எடுத்துக்குவோம். புலி தின்றான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புளிப்பு சுவையுடைய ஏதோ ஒரு பொருளை தின்றான் அப்படின்னு நேரடியாக அது ஒரு மடி ஆகுபெயரில் வந்துடும். ஓகேவா? அதுவே புலி நட்டான் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு புளிப்பு சுவையுடைய பழத்தை கொண்டு போய் நட முடியாது. சரியா? அப்போ புளிப்பு சுவையுடைய பழத்திற்கு ஆகி, ஃபஸ்ட்டு இதுதான் புளிப்பு சுவையுடைய பழத்திற்கு ஆகி, அந்த பழத்தை குறிக்கக்கூடிய மரத்திற்கு ஆகி, அந்த மரத்தை தானே நடுறாங்க. ஸோ அதனால் மரத்திற்கு ஆகி வருவது. அப்போ இந்த மாதிரி 2 முறை மடித்து வருவதுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலர் பாதம், அப்போ அதுவும் இருமடி ஆகுபெயர் தான். அப்போ மலர் அப்படிங்கிறது மென்மைக்கு ஆகி, மென்மை அப்படிங்கிறது பாதத்திற்கு ஆகி வருவது, அது இருமடி ஆகுபெயர். தாமரை கன்னம், தாமரை போன்ற சிவந்த கன்னம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ தாமரை அப்படிங்கிறது நிறத்திற்கு